ரொம்ப ஆச்சரியமா விவேகானந்தர் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் தமிழ்நாட்டோடு அவருக்கு இருக்கக்கூடிய தொடர்பு வேறு எந்த மாநிலத்தோடும் கிடையாது. இந்தியாவில் விவேகானந்தருக்கு தமிழ்நாட்டோடு இருக்கக்கூடிய தொடர்பு வேறு எங்கேயுமே கிடையாது. வரவேற்புரை ஆற்றிய அம்மா சொன்னாங்க, அரைஸ் அண்ட் அவேக் அப்படிங்கிற அவருடைய ஆச்சரியமான ஒரு பொன்மொழி. விவேகானந்தர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னா நீங்க தைரியமா சொல்லலாம். எழுமீன் விழுமீன் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்லோகன் அது சொன்னது நம்முடைய கும்பகோணத்துல. அவர் பெரிய அளவுல ஞானம் பெற்று உலகத்துக்கு நாம என்ன செய்தி சொல்ல வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு பெற்று இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய விவேகானந்தர் பாறை, தயவு செய்து நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. வாழ்க்கையில பாதி நேரம் மொபைல்ல செலவிடுறீங்க, அதை அப்படியே கூகுள் பண்ணி பாருங்க. அந்த விவேகானந்தர் பாறை கரையிலிருந்து எவ்வளவு தூரத்துல இன்னைக்கு இருக்குன்னு பாருங்க. போட் இல்லாம கையால் நீந்தி அந்த கரைக்கு சென்று அந்த கடலில் அந்த பாறையில் விவேகானந்தர் தியானம் செய்தார். நண்பர்களே, கன்னியாகுமரிக்கு அந்த பெருமை, தமிழகத்துக்கும் அந்த பெருமை. இன்னைக்கு லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு போட்ல போகணும். நான் உங்களை மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் லைஃப் ஜாக்கெட்டா இருக்கக்கூடிய விவேகானந்தர் அப்படி எதுவுமே இல்லாம அவர் நீந்தி கடந்தார். ஏன் அவர் இளைஞர்கள்னு சொல்லிக்கிட்டே இருந்தாருன்னா அவர் என்ன செஞ்சாருங்கிறத பாக்குறதுக்காக. அவர் செய்தது எல்லாமே இளைஞர்கள். 40 வயசு கீழே இருக்கக்கூடியவரை இளைஞர்னு சொல்லும். அவர் 40 தொடவே இல்லை. அவரை விட ஒரு ஆத்மார்த்தமான ஒரு மார்க்கண்டேன் வேற யார் இருக்க முடியும்? என்றைக்குமே இளைஞரா இருக்கக்கூடியவர் விவேகானந்தர் தான், வேற யாரும் பார்க்க முடியாது.